புடிங்க அத்தை புடிங்க எத்த புடிங்க கோழி திருடனை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம 2 கோழி அமைக்கிடுவோமா? பெச்சுமணி சார் நம்மள பிச்சு போடுவாரு. பேசாமவா? ஏயா கோழி திருடன்னு கோழி உயர்னா இருப்பானா? நாம ஏயா இவ்வளவு குளிஞ்சோம்? அது போன் தப்பு. அங்கேதான் இருட்டா இருக்கு. என்ன தேடுறீங்க? திருடனை தேடுறேன். ஏண்டா கோழி திருடி, ராத்திரி பண்ண தப்புக்கு இதுவரைக்கும் அனுபவிச்சிய போதுமா? போதும். எங்க அம்மா தேடுவோம், வீட்டுக்கு போகணும். குழந்தைய காணோம்னு ரொம்ப வருத்தப்படுவாங்க. கொஞ்சம் முடிய பாரு. மந்திரிச்சு விட்ட கோழி ஆட்டா உன் முட்டை கண்ணை தோண்டி அடகாத்து குஞ்சு பறிச்சு வச்சிட மாடுவா. அக்கா அடிச்சாங்களே, ஏதோ வலி தெரிஞ்ச பத்தியா? நீ அடிக்கிற பெருச்சால் அடிக்கிற மாதிரி. அடச்சி பொம்பளை பிள்ளை கையால் அடி வாங்குறிய வெக்கமா இல்ல? காளி இன்னையோட நீ காளி. பிரபு அண்ணனே வந்துட்டாரு. வா தம்பி, இவன் மாற்றத்துக்கு இவ்வளவு நாள் ஆச்சு. யாருமே வேற யாரும் இல்ல, நம்ம லூஸ் தான். பழைய கோழி திருட. ஏன் கட்டி வச்சிருக்க? அவுத்து விடு. சொல்லிட்டு கஷ்டம் தெரிஞ்சு அவுக்கு தெரியல. ஏண்டா உனக்கு புத்தி இருக்க? உன்னை எத்தனை தடவை வான் பண்றது? இனிமே இந்த பக்கம் தலைய காட்டின உரிச்சு மஞ்சள் தடவி கம்பியில குத்தி நெருப்புல வாட்டி சிக்கன் 65 பண்ணி உன்னை வித்துருவோம். ஜாக்கிரதை. போட கோழி பத்திரம். என்ன தம்பி நீ எதுக்கு எடுத்தாலும் மன்னிச்சு விட்டுற? இவனுக்கெல்லாம் 2 போடு போட்டா தான். அடிய மவளே, கண்ணு உனக்கு பூ வாங்கிட்டு வந்திருக்கம்மா. இந்த இத வச்சுக்க வச்சுக்க. சரிங்கக்கா. பூ கொடுக்கறியா? ஏன் உனக்கு வேணுமா? எனக்கு எதுக்கு இல்ல, தினம் பவுனுக்கு ஏதாச்சும் ஒண்ணு வாங்கி கொடுக்கறிய, அத கேட்டேன். உனக்கு ஏதாச்சும் கொடுக்கட்டுமா? கூட பிளாஸ்டிக் வாங்கிட்டு வந்திருக்கேன் உன் வாயில ஒட்டுறதுக்கு. போயா இப்ப கேட்ல நில்லு. வாயில ஒட்டுறதுலயே இரு. நான் ஷெட்ல வச்சிருங்கப்பா. வா தம்பி. நானும் தான் பாத்துட்டு இருக்கேன். எப்படி ஓயாம ஆம்பளை மாதிரி கஷ்டப்படுறேன். ஒரு நாளைக்கு 4 லோடு அடிச்சா போதாத? உன் லட்சியத்தை சாதிக்கணும்னு நீ பாடுபடுற, என் லட்சியத்துக்காக நான் கஷ்டப்படுறேன். அதான் என்ன லட்சியம் சொல்லுக்கா. அப்படியாவது நான் உனக்கு உதவி செய்வேன்ல. வேண்டாம் தம்பி, இப்ப நீ எனக்கு செஞ்சிருக்கிற உதவியே போதும்பா. ஏண்டா அரபீச மீச, என்னங்க எவன்டா சொன்னது நம்ம கிட்ட சரக்கு தீந்து போச்சுன்னு? இந்த சிங்கப்பூர் ரிட்டன் வையாபுரியோட கெட்டப்ப என்னடா நினைச்சானுங்க? வைராஜா வயல ஆரம்பிச்சு வளர்ந்தவன்டான்னா இவன் ஒத்த மாட்டானே. எல்லாருக்கும் மண்டையில மூளைய வச்சான், இவனுக்கு மீசையில வச்சுட்டான். பட ஏய், உள்ள போய் எல்லாம் ஒழுங்கா நடக்குதான்னு கவனிடா அரபீச மீச. எங்க இன்னைக்கு மயிலு குயிலும் மைனா காடை கவுதாரி ஒண்ணுங்கானா? ராவ் பகலா கண்ணு முடிச்சு நீ டிராமா ஆடினா 50 100 தருவாங்க. அண்டர் வேணாலும் தர்றேன். என்ன வாயில் இவ்வளவு வச்சு வச்சிருக்கான்? வார்த்தை என்னடா துடைக்கிற பையா, மரியாதையா பேசு. சம்மத்தியா வாங்கிட்டீங்க? நிறைய சுருட்டு வாங்கி மடியில கட்டிக்கா. 2 கட்டு சுருட்டு குடியா? என்னது சுருட்டு குடியாவா? என்ன மரியாதை குறையுது? மரியாதை கொடுக்கறதும் இல்ல வாங்குறதும் இல்ல. கட் கட். என்னடா துடைக்கிற பையா? 2 கட்டு சுருட்டு சீக்கிரம். கணக்குல வச்சுக்க. கணக்கு தானே வச்சுக்கிறேன். உன்கிட்ட தீக்க வேண்டிய கணக்கு 15 வருஷமா பாக்கி இருக்குடி. தாலின்னு சொல்லி பொம்பளைங்க கழுத்துல சுருக்கு போடுற பாவிங்க இருக்கிற வரைக்கும் பொம்பளை ரவுடியா இருந்த தாயா பொழப்பு நடத்த முடியும். சிங்கப்பூர்ல நடத்தின கதைய தமிழ்நாட்டிலையும் நடத்தி காட்டலாம்னு நினைக்காதே. நல்ல நினைப்புல வச்சுக்க. வாடா காஜா. நிருபர் தம்பி சொன்ன விஷயத்தை நானும் கேள்விப்பட்டேன். எந்த காலத்திலயும் அப்பனுக்கு வப்பாட்டியா இருந்து துரத்தப்பட்டவள தாயா மதிச்சு இப்படி ரா பகலா தேடுறதுன்னா அதுக்கு ஒரு தனி பக்குவம் வேணுங்க. உள்ளம் இப்படி இல்லையா இருக்கணும். அப்பா கையில இருந்து
கோயில், காலேஜ், ட்ரஸ்ட் இந்த பொறுப்பெல்லாம் பிரபு தம்பி கைக்கு வந்தது. இப்ப உற்சவ காரியத்துல இருந்து ஊரு காரியம் வர அத்தனையும் ஒழுங்கா நடக்குது தம்பி. ஆமாங்க, எந்த காரியத்தையும் அக்கறையா ஒழுங்கா செய்யற ஒரு நல்ல குணம் அவர்கிட்ட இருக்குங்கிற. ஆனா கண் முன்னாடி ஒரு தப்பு இருந்துச்சு விடமாட்டான். அது அப்பனே ஆனாலும் சரி. அதனாலதாங்க அப்பனுக்கு மகனுக்கு பேச்சுவார்த்தை இல்லாம போயிடுச்சு. தர்மலிங்கத்தோட குடிகாரத்தாத்த பார்த்து பார்த்து பையனுக்கு மனசு ரொம்ப வெறுத்து போய் எந்த குடிகாரனை கண்டாலும் கொலகாரனை பார்த்த மாதிரி இருக்கு. குடிச்சு குடிச்சு குடிய கெடுத்ததுனாலதான் அந்த மகராசி சின்ன வயசுலயே கண்ண முடிட்டேன். சாராய போத சம்சாரத்தோடைய வாழ விடல, சேத்துக்களோடைய வாழ விடல. அதனாலதான் அந்த தம்பி எந்த பொண்ணுகிட்டையும் தாயாவும் தங்கச்சாவும் நினைச்சு பாசத்தோட நடந்தது. ஆமாங்க, ரொம்ப வேலை திருப்பி தன்னுடைய கோழி பண்ணிலேயே வேலை கொடுத்து ஆரம்பிச்சுக்கிட்டு வராரு. இந்த மாதிரி ஊருக்கு ஒரு பிரபு இருந்தா போடுங்க. நீங்க சொன்னது 1000த்துல ஒரு வார்த்தை தம்பி. சாதி தரம் பார்க்காம ஏழை பணக்காரம் வித்தியாசம் இல்லாம இந்த மாதிரி ஓடி வந்து உதவுற குணம் நம்ம பசங்க கிட்ட வந்துட்டா ஊர் உலகம் ஏன் இப்படி இருக்கு? அது ஏன் கேக்குறீங்க? பிரபு சார் வாங்க சார், வாங்க 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 வாங்க. வணக்கம் வணக்கம். இருக்குங்க, ஒரு முக்கியமான வேலையில ஆப்பிட்டுக்கிட்டேன். அதனாலதான் உங்களை பார்க்க முடியல. வேற ஒண்ணும் இல்ல, நம்ம பிரபல நடிகை வெல்வெட் இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுல ஒரு பயங்கரமான பிறந்த நாள் விழா. வேற யாருக்கும் இல்ல, அவங்க வீட்டு நாய்க்கு. இதை தவிர வேற ஏதாவது நல்ல செய்தி இருக்க? உங்களுக்கு வேற நல்ல செய்தி கொடுக்கலாம்னு தான் நினைச்சேன் சார். வெரி சாரி சார். ஆனா அதுக்காக நீங்க மனசு விட்டுறாதீங்க. நீங்க கவலையே படாதீங்க. காலை பத்திரிக்கை, மாலை பத்திரிக்கை, பகல் பத்திரிக்கை, ராத்திரி பத்திரிக்கை, இப்படின்னு எல்லா பத்திரிகையிலையும் விரிவா நியூஸ் கொடுத்திருக்கேன். ரேடியோவே நான் விடல. ஆமா, உங்க சின்னம்மாவோட போட்டோ இருக்கா சார்? டிவியில கேட்டாங்க. கைலாஷ், என் சின்னம்மா தங்கச்சியை கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வர வரைக்கும் எனக்கு நிம்மதியா இருக்கு. நான் எப்பவுமே அவங்க நினைப்புலதான் இருக்கு. நீங்க ஒரே பண்ணிக்காதீங்க சார், அவங்க கண்டிப்பா கிடைச்சிடும். சார் நல்லவன உலக பாப்பல அந்த வயபுரையாளுங்க ஆம்பளை வீட்டு பூந்து ரொம்ப கரெக்டா பண்ணிருக்காங்க சார். எங்க மேக்கால தெரியல. அவன் எப்ப பார்த்தாலும் பொம்பளைங்கிட்டே வேலை. இப்ப முடியாது வேலைமா. 2 நாளைக்கு வேனுக்கு நல்ல வேலை இருக்கு. வர சனிக்கிழமை வேணா வேனை சர்வீஸ்க்கு விட்டுரு. வேலைமா, தம்பி அப்படித்தான் சொல்லுவாங்க. நாம தான் எதை எப்பப்ப செய்யணுமோ அதை அப்பப்போ செஞ்சு முடிச்சிடணும். நீங்களா என்ன பண்ண சொல்ற? உங்களால என்னையா செய்ய முடியும்? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அந்த ஜோசி பைய மாத்திரம் கிடைச்சான், அவன் சிண்ட அறுத்து ஒரு சௌரி ஆக்கி உன் கையில கொடுத்துருவேன். அவன் என்னையா செஞ்சா உங்களை? சொன்னானே பாவி. என்ன சொன்னா? எனக்கு இந்த வயசுல கோட்டு போட்ட ஒரு பையன் இருப்பான்னு. ஐயோ, உங்களுக்கு என்ன கல்யாணமே ஆகலையே, அப்புறம் எப்படியா கோட்டு போட்ட பையன் வந்து பரப்பான்? அது ஏன் தப்புதான். ஜோசியங்கிட்ட காமிச்சன ஜாதகம் அது என்னோடது இல்ல, எங்க அம்மாவோடது. அந்த கோட்டு போட்ட பையன் வேற யாரும் இல்ல, நான் தான். உன் புத்தி ஒண்ணு விட்டு போகாதையா. நீ ஒரு அவசரம் கொடுக்கையா, நீ ஒரு நிதானம் கொடுக்க. உனக்குதான் சொல்றேன். வயசு காலத்துல சந்திரபிம்பம் மாதிரி இருந்த, இப்போ மப்பு மந்தானம் மாதிரி இருக்க. இப்படியே போயிட்டு இருந்தா கும்மிருக்காய் அம்மாவாசை போல ஆயிட போற. அப்புறம் நீ என்ன மாதிரி அவதிப்படாத. நீ மாத்திரம் ஒரு வார்த்தை சொல்லு, உடனே முடிச்சிடுறேன். எதை? கல்யாணத்தை. யோ, ரொம்ப கிட்ட வர எதை நினைச்சுக்கிட்டு என்ன கல்யாணம் கட்டிக்கிறேங்கிற? ஐயோ சிவசிவா, உனக்கு எனக்கு கல்யாணமா? இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா பந்தக்கால் போடுறானே, அவன் பந்தக்காலாலே இல்ல சொந்தக்காரனையே என்ன போட்டு உடைப்பான். உனக்கு ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சு கண்குளிர பாக்கணும்னு ஒரு ஆசை. படப்படாதா? படலாம். உங்களுக்கு அந்த கவலையே வேண்டாம். எனக்கு கல்யாணம் ஆகி 17 வருஷம் ஆச்சு. 17 வருஷமா? உன் புருஷன் நான் பார்க்கவே இல்லையே. உள்ள வச்சு பூட்டி புட்டியா? அந்த வயிற்றுல ஏயா கேக்குற? கொன்னுட்டியா? அந்த ஆளுக்கு என் கூட வாழ்க்கை நடத்த கொடுத்து வைக்கலையா? இதாரு தற்காப்புக்காக. தாய்க்குலம் எனக்கு இருக்கியா? வயசு பிள்ளை பிரபுவுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு நல்லபடியா பாக்கணும்னு ஆசைப்படுவியா? அதை விட்டுட்டு மாட்டிக்கிட்டான் பிரபு தம்பி, வசமா மாட்டிக்கிட்டான். பிச்சுமணி பிச்சு வாங்க வாங்க வாங்க. என்ன தனியா வர்றீங்க? வக்கா சுருட்டு வரல? தாகமா இருந்தது, சோடா சாப்பிடலான்னு வந்தேன். என்ன வெறும் சோடாவா சாப்பிடுறீங்க? ஏதாவது கொஞ்சம் கலந்து தர்ற சாப்பிடுறீங்களா? வேண்டாங்க. அப்போ ஒரு பஞ்சு முட்டாயாவது சப்புங்க. வேண்டாங்க. நீங்க அப்படி சொல்லக்கூடாது. ஒரு கடலை உருண்டையாவது சப்பிட்டு தான் போகணும். அட வேண்டாண்ணா. கஜா கண்ணு, உங்க அக்கா வேலம்மாவும் அந்த பிரபு முதலாளியும் ஏன்டா தொடங்கிற பையா கத்துற? அத பத்தி பேசாதீங்க. சரி, அத விடு. ஏதோ ஒரு பிரியத்துல கேட்டா சும்மா வெற்றிய. உள்ள வந்து பாரு, பெரிய அதிசயம். வா.
என்ன அப்படி பாக்குற? பாக்குறதுக்கு சர்க்கஸ் கொட்டக மாதிரி இருக்குன்னு நினைக்கிறியா? உள்ள சொர்க்கலோகமே அடங்கி இருக்கு. ஒரு தடவை நீ வந்துட்ட, அப்புறம் நீயா தேடிட்டு வருவேன். வா உட்கார். நீ சர்பத் சாப்பிட்டிருக்கியா? சாப்பிட்டுருக்கேன். எங்க திருவிழாவில் சாப்பிட்டிருப்பேன். இத பாத்தியா? இத்தாலியில இருந்து வர வச்ச ஸ்பெஷல் சர்பத். 1/2 கிளாஸ் வாய்க்குள்ள விட்டுட்ட, தலை கிருன்னு ராட்டின சுத்துற மாதிரி ஒரு சுத்தி நிக்கி. சாப்பிடு. வேண்டாம். சாப்பிடு. வேண்டாம். சரி விட்டு, நான் சாப்பிட்டுக்கிறேன். கண்ணா கண்ணா, உங்க அக்கா வேலம்மாவுக்கும் அந்த பிரபு முதலாளிக்கு கட் கட். என்ன நீ வந்ததுல இருந்து அதே கட்டிக்கிட்டு இருக்க? அதை கேட்காம பின்ன உன்னை கூட்டிட்டு வந்து ராமாயணத்துக்கு விளக்கமா கேட்பாங்க. ஏன்டா துடைக்கிற பையா? யோ, என்ன நீ என்னைய மறைச்சிக்கிட்டு இருக்க? எங்க அக்கா கண்டா பயப்படுற? எங்க அக்காவுக்கும் உனக்கு என்ன கனெக்ஷன்? அதை சொல்லு. யாராவது எலக்ட்ரிஷியன் இருந்தா கூட்டி வா, கேட்டு சொல்றேன். உன்னை யாரா உள்ள வர சொன்னது? நீ தானே கூட்டிட்டு வந்த. நான் கூட்டியாருவேன். நீ ஏன்டா வந்த? பிறந்திருக்குது பாரு, முளைச்சு 3 நிலை விடல, அதுக்குள்ள ஊரையே கெடுக்க வந்திருக்குதுங்க. போயா. யோ, பிரபண்ண கிட்ட சொல்றேன் பார். அடிங்கம். இப்போ சொல்றேன், ஒக்கா வந்தாலும் சரி, அந்த பிரபுவே வந்தாலும் சரி, இந்த சொர்க்கலோகம் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் இந்த ஊரையே குழப்பி போடுறேன். குழப்பி மறுபடியும் சொல்றேன், ஒக்கா வந்தாலும் சரி, இல்ல எங்க அக்காவும். ஆமா, ஏதோ சாபம்னு சொன்னீங்க, அதான் எனக்கு புரியல. போன ஜென்மத்துல ஒரு முனிவர் வீட்டுல சர்வன்ட்டா வேலை செஞ்சுட்டு இருந்தேன். சர்வன்ட்டா? இடையில கட் பண்ணாத மறந்து போயிடும் வேலைக்காரன்.